கடந்த 5 ஆண்டு காலம் பார்த்தோம். நம்ம என்ன நடந்துச்சு தேர்தலுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. இப்போ எல்லாம் ஒத்துக்கிறாங்களா இல்லையா? என்ன, தமிழ்நாட்டின் கடன் சுமை மட்டுமல்ல, வட்டி சுமை, கட்டாய செலவு சுமை, எல்லா மாநிலம் பெரிய மாநிலங்களோட தமிழ்நாடு தான் மோசம். இதுதான் டேட்டா. இதுதான் தேர்தலுக்கு முன்னாடி அதான் உண்மை, தேர்தலுக்கு அப்புறம் அதான் உண்மை. அது மறுத்து என்ன பிரயோஜனம்? ஏன் கடன் அப்படின்னா உடனே நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? செலவு ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம். கரெக்ட் தான். ஆனால் செலவோட என்ன நடந்துச்சுன்னா, கடந்த 5 ஆண்டு காலத்தில் வருவாய் கம்மியாகிவிட்டு. வருவாய் பக்கம் யாரும் கவனம் செலுத்தல. கடன் சுமை யூபியோட மோசம், குஜராத்தோட மோசம், மகாராஷ்டிராவோட மோசம், கர்நாடகாவோட மோசம் அப்படின்னு சொன்னதுல அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. ஆனா வருவாய் ஏன் கம்மி, அந்த கேள்வி யாரும் கேட்கல. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, வருவாய் எதை பொறுத்து இருக்கு? நம்ம பொருளாதாரத்தை பொறுத்து இருக்கு. பொருளாதாரம் எவ்வளவுக்கு எவ்வளவு வளருதோ அப்பதான் நம்மளோட வருவாயும் வளரும். ஜிஎஸ்டி, டாஸ்மாக், ப்ராப்பர்ட்டி எல்லாம். பொருளாதாரத்தில் 8% வந்துட்டு இருந்த வருவாய் கலைஞர் காலத்தில் இப்ப ஏன் 5.5% தான்? 5.5% தான் வருவாய். ஜிடிபியில் பொருளாதாரம்னா ஜிடிபின்னு நான் சொல்றேன். இது இந்தியாவிலே மிக கம்மி. அதாவது ஒரு பெரிய மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்த்தா. ஸோ வருவாய் கம்மியாயிடுச்சு. செலவு என்ன ஆயிடுச்சு? திமுக ஆட்சி தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பட்ஜெட் பிரசன்ட் பண்ணாங்க. அந்த பட்ஜெட்ல ஏதோ நம்பர்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் போன வருடம், அதாவது மார்ச் 31 2026க்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் இப்பதான் வருது. அந்த கணக்கெல்லாம் இப்பதான் வருது. அது நீங்க பாத்தீங்கன்னா, நான் வெறும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அவங்க எவ்வளவு செலவழிப்பேன் அப்படின்னு சொன்னாங்களோ அதோட கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகம். இதுதான் உண்மை. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை வச்சு நம்ம பட்ஜெட்லாம் போட்டு அனலைஸ்லாம் பண்ணி ஸ்பீச்லாம் கொடுத்து எல்லாம் ஆர்டிகல்லாம் எழுதிட்டாங்க. அது சும்மா எஸ்டிமேட். கணக்கு இப்பதானே வந்திருக்கு. அந்த கணக்கு வச்சு தானே பார்க்கணும்.